சர்வம் முருகார்ப்பணம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு எந்தெந்த கேரக்டர் உள்ளவங்களும் பிடிக்காது அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு முருகனை ரொம்ப பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கிடுங்க. அப்போ தான் நாங்கள் ஃபியூச்சரில் போடுற இந்த மாதிரி ஆஸ்ட்ராலஜி ஸ்டோரி சம்மந்தமான வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கிடைக்கும். சரிங்களா? சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ராசி மேசம். இந்த ராசியோட அதிபதி யாருன்னு கேட்டால் செவ்வாய். சரிங்களா? செவ்வாய் இதோட அதிபதியாக வரனால இவங்களுக்கு வேலை பார்க்குறது சரி, இடத்துலையும் சரி, வீட்லேயும் சரி, மெதுவாக செயல்படுறவங்களும் இவங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது. அதாவது ஸ்லோவாக இருப்பாங்க தெரியுமா, எது எடுத்தாலும் பிறகு பண்ணிக்கலாம், அப்புறம் பண்ணலாங்கிறது, இல்லை ஒரு வேலையை கொடுத்தீங்கன்னா ரொம்ப மெதுவாக பார்ப்பாங்க. அவங்களெல்லாம் இந்த மேசராசிக்காரங்களுக்கு பார்த்தாலே பிடிக்காது. சரிங்களா? அதுவும் இவங்க தொழிலெல்லாம் அவங்க பக்கத்தில் ஒருத்தவங்க கிடைச்சிட்டாங்களோ அதேமாரி அவ்வளோதான், இவங்களுக்கு அதுவே பெரிய தலைவலியாக நினைப்பாங்க. சரிங்களா? அடுத்தல ரிஷபராசியை பற்றி பார்க்கலாம். ரிஷபம் இது வந்து சுக்கிர பகவானோட ராசி. சரிங்களா? சுக்கராச்சாரியோட ராசி. இவங்களுக்கு வந்து இவங்க கூட பழகுறாங்களா, அந்த பழக்கம் உள்ள எல்லாருமே பச்சோந்தி மனிதர்கள் இருக்காங்கன்னா இவங்களுக்கு கண்டாலே கொஞ்சம் கூட பிடிக்காது. அதாவது நேரத்துக்கு தகுந்தாற போல் மாறக்கூடிய மனுஷங்களை ரிஷபராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது. அவங்க வந்து ரொம்ப வெறுப்பாங்க. அவங்க வந்து அவாய்ட் பண்ணி விலக தான் பார்ப்பாங்க. சரிங்களா? ஏன்னா ரிஷபராசிக்காரர்களுக்கு பச்சோந்தி மனிதர்களை கண்டாலே ஆகாது. சரிங்களா? அடுத்த ராசியான மிதுனம். இது வந்து புதன் பகவானோட ராசி. சரிங்களா? புதன் பகவானோட ராசி. அதனால் இவங்களுக்கு வந்து என்னென்னா, இவங்களை யாராவது அதிகாரம் பண்ணாங்கன்னா இவங்களுக்கு துப்புரா பிடிக்காது. ஏய் நீ அதை எடுத்துகிட்டு வா, ஏய் நீ இதை பண்ணு, அப்படி பண்ணு, யாராவது இவங்களை அதிகாரம் பண்ணாங்கன்னா இவங்களால் அதை ஏற்றுக்கவே முடியாது. அவங்கள துப்புரா வெறுத்துருவாங்க. சரிங்களா? அதனால் மிதுன ராசிக்காரங்களுக்கு அதிகாரம் பண்ணுறவங்கள கண்டாலும் பிடிக்காது, பார்த்தாலும் பிடிக்காது, பழகவும் பிடிக்காது. சரிங்களா? அடுத்த ராசியான கடகத்தை பார்க்கலாம். கடகம் வந்து சந்திர பகவானோட ராசி. சரிங்களா? இவங்களுக்கு பொய் கும்பிடு போடுவாங்கன்னு சொல்லுவாங்க தெரியுமா. அதாவது இவங்க பார்க்கும்போது ஒரு கும்பிடு போட்டு ஐயா எல்லாமே நீங்கள் தான் வாங்க, போனதுக்கப்புறம் திட்டுவாங்க. இந்த மாதிரி பொய் கும்பிடு போடக்கூடிய ஆட்களை கடகராசிக்காரங்களுக்கு கண்டாலே பிடிக்காது. சரிங்களா? அவங்க மேலே அப்படியே வெறுப்பு தான். துப்புரவாக அவங்களுக்கு வந்து இந்த பொய் கும்பிடு போடக்கூடிய ஆட்கள் இருக்க திசை பக்கம் கூட இவங்க போக மாட்டாங்க. அந்த அளவுக்கு வெறுப்பாங்க அவங்கள. சரிங்களா? அதனால் இவங்களுக்கு எப்போவுமே நேர் பேசுகிற ஆட்களை மட்டும்தான் இவங்களுக்கு பிடிக்கும். சரி, வாங்க அடுத்த ராசியான சிம்மம். இது வந்து சூரிய பகவானோட ராசி. சரிங்களா? இந்த சிம்மம் வந்து சூரிய பகவானோட ராசியாக இருக்கிறனால என்னென்னா, இவங்க கூட யாராவது போட்டி போட்டாலே இவங்களுக்கு பிடிக்காது. சரிங்களா? கொஞ்சம் விசித்திரமாக தான் இருக்கும். அதாவது இவங்களை வந்து போட்டியாக நினச்சி யாராவது முயற்சி பண்ணுறாங்களோ, இல்லை இவங்களோட போட்டி போட்டு ஒரு தொழிலில் பண்ணாங்கனாலும் சரி, இவங்களோட போட்டியாக இருக்காங்கனாலும் சரி, ஒரு விளையாட்டில் போட்டியாக இருந்தாலும் சரி, எதில் இருந்தாலும் சரி, இவங்களை தோக்கடிக்கிறதுக்கு நினச்சி இவங்க கூட போட்டி போட்ட யாராக இருந்தாலும் இவங்க விருப்பாங்க. ஏன்னா சூரியனோட ராசிங்கிறனால இவங்க வந்து தான் அப்படிங்கிறது இவங்களுக்கு எப்போவுமே உண்டு. அதனால் இவங்க கூட போட்டி போடுறவங்கள இவங்களுக்கு கண்டால் கொஞ்சம் கூட பிடிக்காது. சரிங்களா? அடுத்த ராசியான கன்னி ராசி. இதுவும் புதன் பகவானோட ராசி தான். சரிங்களா? இவங்க வந்து முடிஞ்ச அளவுக்கு அமைதியை விரும்பக்கூடியவங்களாக இருப்பாங்க. அதனால் இவங்கள்கிட்ட யாராவது சத்தமாக பேசினா சுத்தமாக பிடிக்காது. அந்த மாதிரி தான் இவங்ககிட்ட சத்தமாக பேசினா இவங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது. இவங்ககிட்ட வந்து அமைதியாக பேசினா மட்டும்தான் இவங்க வந்து மதித்து அந்த பேச்சுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. அதை விட்டு தூம்னு கத்துனீங்கன்னு வச்சிங்களேன், கண்டுக்கவே மாட்டாங்க, அவங்கள மதிக்கவும் மாட்டாங்க, அவங்கள பிடிக்கவும் செய்யாது இவங்களுக்கு. சரிங்களா? இது கன்னிராசியோட இயல்பு. அடுத்த ராசியான துலாம். இது வந்து சுக்கிர பகவானோட ராசி. சரிங்களா? சுக்கிர பகவானோட ராசியாக இருக்கிறனால இவங்களோடது எப்படின்னா, இவங்க வந்து ஏதாவது ஒரு முடிவு சொல்கிறாங்கன்னு வச்சிங்களேன், ஒரு ஒப்பீனியன் கேட்கும்போது ஒரு முடிவை சொல்லிட்டாங்க, ஒரு சபையிலையோ தனியாகவோ ஒரு முடிவை சொல்கிறாங்கன்னா அந்த முடிவை யாராவது விமர்சிப்பாங்க தெரியுமா, அவங்களே இவங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது. அதாவது இவங்க சொன்னதை சரின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஓகே, ஆனால் இவங்க சொன்னதில் ஏதாவது ஒரு இது இருக்குது, அது இருக்குது, நொட்டை இருக்குது, இது இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு அவ்வளோதான். ஒன்றும் இவங்கள்ட்ட முடிவு கேட்கக்கூடாது. அப்படி நீங்கள் கேட்டுட்டிங்கன்னா இவங்க சொல்கிற முடிவில் நீங்கள் 1008 குறை அப்படி இப்படின்னு கண்டுபிடிச்சிட்டே வச்சிங்களேன், அவ்வளோதான். இவங்களால் அதை ஏற்றுக்கவே முடியாது. அவங்களே இவங்களுக்கு துப்புரவாக பிடிக்காது. சரி, நானே சும்மா செவனேன்னு இருந்தேன், என் முடிவில் வந்து இப்படி பண்ணுறேன், என்னையே முடிவு கேட்டுட்டு இப்படி பண்ணுறாங்களா அப்படிங்கிற அளவுக்கு வெறுக்க ஆரம்பிச்சிருவாங்க. சரிங்களா? எப்போவுமே துலா ராசிக்காரங்களோட முடிவை விமர்சித்தா அவங்களுக்கு பிடிக்காது. சரிங்களா? அடுத்த ராசியான விருச்சகம். விருச்சகம் வந்து இதுவும் செவ்வாய் பகவானோட ஒரு இதுதான். சரிங்களா? ஒரு ராசி.
இவங்களுக்கு வந்து என்ன சொல்லலாம்னா, இவங்க வந்து கொஞ்சம் உண்மையை பேசிடலாம் அப்படிங்கிற கேரக்டரில் தான் இவங்க இருப்பாங்க பெரும்பாலும். அதனால் இவங்கக்கிட்ட யாராவது பொய் பேசினாங்க அப்படின்னா அதை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அவ்வளோதான். அதுக்கடுத்து அந்த ஆட்களை லைஃப்பில் சேர்த்துக்கவே ரொம்ப யோசிப்பாங்க. ஏன்னா பொய் பேசுகிற ஆட்களை இவங்களுக்கு துப்புரவாக பிடிக்காது. முக்கியமாக இவங்கக்கிட்ட பொய் பேசுகிற ஆட்களை கண்டிப்பாக பிடிக்கவே பிடிக்காது. சரி, நம்மக்கிட்டே இப்படி பொய் பேசிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு எப்போவுமே நினச்சிக்கிட்டே இருக்கக்கூடிய ஆட்கள். இவங்கக்கிட்ட பொய் பேசுகிற ஆட்கள் யாராக இருந்தாலும் அவங்கள விட்டு ரொம்ப ரொம்ப மெதுவாக அப்படியே தள்ளி மெதுவாக தள்ளி போயிடுவாங்க. சரிங்களா? அதுக்கு அடுத்தால இருக்கக்கூடிய ராசியை பார்க்கலாம். இது தனுஷ் ராசி. இது வந்து குருவோட ராசி. சரிங்களா? குரு பகவான் தான் இதோட அதிபதியாக வருவார். அதனால என்னன்னு தெரியல, இவங்களுக்கு வந்து என்ன சொல்லலாம்னா, இவங்களுக்கு அட்வைஸ் பண்ணாலே பிடிக்காது. அவ்வளோதான், ஷார்ட்டாக சொல்லணும். நீ இப்படி இருப்பா, நீ அப்படி இருப்பா, அதுன்னு சொன்னால் எல்லாம் சரிப்பா, நீ கிளம்புப்பா, அந்தளவுக்கு தான் இவங்க இருப்பாங்க. எல்லாம் எனக்கு தெரியும், நீ கிளம்பு அப்படிங்கிற கேரக்டர் தான் இவங்களுக்கு இருக்கும். இவங்களுக்கு வந்து அட்வைஸ் பண்ணவே கூடாது. அவங்களே யோசித்து அவங்களே முடிவெட கொடுக்கக்கூடிய அளவுக்கு தான் இங்கே எப்போவுமே நினச்சி பார்ப்பாங்க. அதனால் அட்வைஸ் பண்ணுறவங்கன்னு யாராவது ஒரு தெருவிலே வாரதை பார்த்துட்டாலே இன்னொரு தெருவிலே தலை தெறிக்க பறந்துடுவாங்க. எப்பா ஆளை விடுங்க சாமி, வந்துட்டானா அப்படிங்கிற அளவுக்கு தான் இருக்கும். அதனால் தனுசு ராசிக்காரங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறவங்களுக்கு கண்டாலும் பிடிக்காது, அவங்கள பார்த்தாலும் பிடிக்காது. முடிஞ்ச அளவுக்கு அவங்கள அவாய்ட் பண்ணி அவங்க வழியில் அவங்க போக ஆரம்பிச்சிடுவாங்க. சரிங்களா? அடுத்த ராசி என்ன? மகரம். மகரம் வந்து சனீஸ்வரரோட ராசி. சரிங்களா? சனி பகவான் தான் இதோட அதிபதி. அதனால் இவங்களுக்கு எப்படின்னா, சனி பகவானே தெரியல, நீதி நேர்மை நியாயம் உள்ளவர். அதனாலே பலருக்கு அவரை பிடிக்காது, அது வேறு விஷயம். இருந்தாலும் இவங்களுக்கு வந்து துரோகம் பண்ணுற ஆட்களை கண்டிப்பாக பிடிக்கவே பிடிக்காது. நீ என்ன என்னவும் பண்ணிட்டு போங்கடா, நீ ஏமாத்திரி அப்படின்னு சொன்னால் இன்னும் பண்ணிட்டு போ. ஆனால் துரோகம் பண்ணிட்டீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிச்சுன்னா மகர ராசிக்காரங்களும் அவங்க வாழ்க்கையில் வரத்து அந்த நபரை சேர்த்துக்கவே மாட்டாங்க. சரிங்களா? அவங்கள்ட்ட என்ன தப்பு இருந்தால் கூட அதை விட்டுருவாங்க. ஆனால் துரோகங்கிற ஒரு கேரக்டர் அவங்க எதிர்ப்பில் உள்ளவங்கள்ட்ட இருக்குது அப்படின்னா மகர ராசிக்காரங்க அவங்க வந்து துப்புராக வெறுத்துருவாங்க. அதுக்கடுத்து அவங்க வாழ்க்கையில் ஒரு பங்காக கூட அவங்களுக்கு இடம் கொடுக்க மாட்டாங்க. சரிங்களா? ஏன்னா மகர ராசிக்காரங்களுக்கு துரோகம் பண்ணுறவங்கள பார்த்தாலும் சரி, அப்படி அவங்கள பற்றி கேள்விப்பட்டாலும் சரி, அவ்வளோதான், அவங்களால பொறுத்துக்கவே முடியாது. அவங்களுக்கு துப்புராக பிடிக்கவும் செய்யாது, அவங்கள மன்னிக்கவும் மாட்டாங்க. சரிங்களா? அடுத்த ராசியை பார்க்கலாம். கும்பம். இதுவும் வந்து சனியோட வீடு தான். சரிங்களா? சனீஸ்வர பகவானோட வீடு தான். இந்த கும்பத்தில் பிறந்தவங்களோட கேரக்டர் என்னன்னு சொன்னால், இவங்ககிட்ட ஏதாவது குறை கண்டுபிடிச்சிட்டே இருப்பாங்க. தெரியுமா? பக்கத்தில் பார்த்துட்டு நீ அது செய்கிறது தப்பு, நீ இது செய்கிற தப்புன்னு அப்படி சொல்கிறவங்க கண்டாலே அவ்வளோதான், ஓங்கி ஒரு அறையே கொடுத்துடலாமாங்க அளவுக்கு கடுப்பாயிருவாங்க. ஏன்னா இவங்கள்ட்ட ஏதாவது குறை கண்டுபிடிச்சி யாராவது சொல்லிகிட்டே இருந்தால் அவங்களே இவங்களுக்கு துப்பராக பிடிக்காது. சரிங்களா? அவங்கவுங்க வாழ்க்கையை பார்ப்பாங்க. அந்த அளவுக்கு தான் இவங்க கரெக்டாக இருக்கும். அதில் போய் நீ இது பண்ணுற, அது சொட்ட, அது ஒரு நுட்டை, அப்படி இப்படின்னு ஏதாவது இவங்களை பற்றி குறை சொல்லிக்கிட்டே இருந்தால் அவங்கள விட்டு தூர விலகிடுவாங்க. அவங்கள பிடிக்கவும் செய்யாது, அவங்கள வெறுக்கையே ஆரம்பிச்சிருவாங்க. சரிங்களா? இது கும்பராசியோட இயல்பு. சரிங்களா? வாங்க அடுத்த ராசியை பார்க்கலாம். மீனம். இதான் ராசி கட்டத்தில் கடைசி ராசி. சரிங்களா? இது வந்து குரு பகவானோட வீடு, குரு பகவானோட ராசின்னு சொல்லலாம். சரிங்களா? இவங்களுக்கு வந்து குருவோட ஆதிக்கத்தில் வரனால இவங்க வந்து கொடுத்த வாக்கை மீறவே கூடாது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு சாதாரண விஷயமா இருக்கும், கணவன் மனைவியாக இருந்தாலுமே மனைவிட்டு வந்து இன்றைக்கி சாயங்காலம் படத்தை கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கை கொடுத்துட்டு அந்த வேலையாயிடுச்சு சொன்னீங்களா, அவ்வளோதான், அதெல்லாம் இவங்க நடக்காது. கொடுத்த வாக்கு என்னாச்சு, அதான் இவங்க கேள்வியாகவே இருக்கும். சரிங்களா? யாராக வேணாலும் இருந்துட்டு போப்பா, என்கிட்ட கொடுத்த வாக்கு என்னாச்சு, அவ்வளோதான். அந்த வாக்கை காப்பாற்ற முடியல எதிரில் உள்ளவங்கன்னு சொல்லிச்சு, அவ்வளோதான். அதுக்கடுத்து அவங்க என்ன சொன்னாலும் நம்ப மாட்டாங்க. அவங்க மேலே ஒரு பிடிப்பு இருக்காது இவங்களுக்கு. அவங்கள பார்த்தாலே ஒரு இதாக தான் நினச்சிடுவாங்க, இவங்க கொடுத்த வாக்கை காப்பாற்றலை அவ்வளோதானே அப்படிங்கிற அளவுக்கு அவங்கள வெறுக்கவே ஆரம்பிச்சிடுவாங்க. சரிங்களா? அதனால் மீனராசிக்காரங்களுக்கு எப்போவுமே கொடுத்த வாக்கு மீறுவாங்க. அதுமா அவங்கள கண்டாலே பிடிக்காது. அவங்க மேலே மனசுக்குள்ளே எப்போவுமே ஒரு வெறுப்பை வச்சுக்கிட்டே இருப்பாங்க. சரிங்களா? மறக்காமல் நீங்கள் என்ன ராசிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. சரிங்களா? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். அப்படி பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நாங்கள் போடுற இதே மாதிரி வீடியோ அடுத்தலாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். சர்வம் முருகார்ப்பணம்.